வாட் இஸ் மீன் பை கிரேஸ். நச்சுன்னு ஒரு வார்த்தையில் வேணும் ஆவியானவரேன்னு டக்குன்னு எனக்குள்ள இருந்து சொல்றாரு. சங்கீதம் 20:7 எனக்கு ஞாபகப்படுத்துறாரு. ஃபினிஷ்டு ஒர்க்னா என்னன்னா, சிலர் ரதத்தை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும். ரதம் என்றால் என்ன, குதிரைகள் என்றால் என்ன? பலம், சுயம் என்ற அர்த்தம். நியாய பிரமாணிக்கர்கள் குதிரைகளை குறித்தும் ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டுறாங்க. வாட் இஸ் மீன் பை கிரேஸ்? அவர் சொன்னாரு, தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறீர்கள். அவ்வளவுதாங்க கிரேஸ். நம்ம என்ன பண்றோம்? இயேசு செய்து முடிச்சதை பத்தியே பேசிட்டு இருக்கோம். அப்படின்னா என்னங்க? நாம் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டு இருக்கிறோம். எங்க தேவனாகிய கர்த்தருடைய நாமம் எதுங்க? அது மேலான நாமம், அது உயர்ந்த நாமம், அது 3 உலகத்தாரும் உலகால் முடங்குகிற நாமம். 2 கொரிந்தியர் 10:17 மேன்மை பாராட்டுகிறவன் புகழ்றான். அவரை பத்தியே புகழுங்கடான்றார். அடுத்து தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல. அப்ப நான் கேட்டேன், என்ன டேடி இதுக்கு அர்த்தம்னா, ஒருத்தன் என்ன புகழ்ந்துட்டு இருக்கான்னா அவன் என்னால புகழப்பட போறான்னு அர்த்தம். ஏங்க அப்ப கவனிங்க, அப்ப யாரெல்லாம் தான் செய்யற ஜெபத்தை உயர்த்தி பேசுறாங்களோ அவங்க யாரை குறித்து உயர்த்திட்டு இருக்காங்க சொல்லுங்க? தங்களை குறித்து. ஆனா தெளிவா 2 கொரிந்தியர் 10:17 சொல்றாரு. 18 தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல. அப்போ கிரேஸ்ல நியூ கவர்னட்ல பிரேயர் இல்லையா? இருக்கு. உபவாசம் இல்லையா? இருக்கு. முழங்கால் இல்லையா? இருக்கு. கண்ணீர் இருக்கா? இருக்கு. எல்லாமே இருக்கு. ஆனா அவைகள் எல்லாம் அவருக்குள்ள இருந்து வருகிற கான்சிக்வன்சஸ் தானே தவிர இதிலிருந்து நான் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள போகிறதில்லை. நான் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டபடினால இதெல்லாம் செய்யறேனே தவிர ஜெபம் செய்யறதுனால புதுசா எதுவும் எனக்கு கிடைக்க போறது இல்லை. நீங்கள் கர்த்தருக்குள் செய்கிற ஒரு கிரியையை அதிகமாய் மேன்மை பாராட்டாதீர்கள். அதான் பவுல் சொல்றாரு, உன்னுடையதை எல்லாம் கொடுத்து நீ அன்னதானம் செய்து விட்டாலும் அன்பு இராவிட்டால் ஒன்றும் இல்லை. என்ன சொல்ல வராரு? நீ பண்றதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சிலுவையிலே அவர் காண்பித்த அன்பு மாத்திரமே எல்லாவற்றுக்கும் மேலானது என்று சொல்ல வருகிறார். அப்போ சொல்லுங்க, கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவுள்.